சனாதன பாசிசத்தை எதிர்த்து தமிழக நலனை முன்னிறுத்தும் நோக்கத்தில் திமுகவுடன் கொள்கை அடிப்படையில் இணைந்துள்ளோம் என விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் மந்தியூரில் நடந்த தனியார் அமைப்பு நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற குழு தலைவருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், கிராமப்புறங்களில் மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் மக்களை சுரண்டுவதாகவும் பெண்களை கந்துவட்டியிலிருந்து பாதுகாப்பது முக்கியம் எனவும் கூறினார். திமுக கூட்டணியில் மகிழ்ச்சியோடு பயணித்து வருவதாகவும் 75 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்ற கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டதற்கு அந்த கூட்டணியே காரணம் எனவும் தெரிவித்தார். இந்தியாவுடைய அரசியல் தேர்தல் அமைப்பு என்பது கூட்டணி அமைப்போடு இணைந்திருக்கிற ஒரு வடிவத்தை ஒரு நிர்பந்தமாக மாற்றுகிறது. உலகின் பல நாடுகள் ஜெர்மானிய அனுபவத்திற்கு பிறகு விகிதாச்சார தேர்தல் முறையை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். இந்தியா விகிதாச்சார தேர்தல் முறையை நோக்கி நகர வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் நீண்ட நாளைய கோரிக்கை. திமுக உள்ளிட்ட பல்வேறு இடதுசாரி இயக்கங்கள், இஸ்லாமிய அமைப்புகள் எல்லோரும் குரல் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் அது இன்னும் பேசுபடு பொருளாக மக்கள் மத்தியிலே மாற்றப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிற தேர்தல் முறையின் அடிப்படையில் கூட்டணியோடு இணைந்து தான் ஒரு அரசியல் அதிகாரத்தை பெற முடியும் என்கிற நிலை இருக்கிறது. இது திமுக எங்கள் மீது உருவாக்கி இருக்கிற நிர்பந்தம் அல்ல. இந்த தேர்தல் முறை, எலக்டோரல் சிஸ்டம், FPTP என்று சொல்லப்படுகிற இந்த தேர்தல் முறை எந்த தனி கட்சியும் அரசியல் அதிகாரத்தை தனித்துவமாக நின்று பெற முடியாது என்கிற நிலையை உருவாக்கியிருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் முறை மாற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் திமுகவில் மிக மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு பயணிக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலே கொள்கை அடிப்படையில் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை நாங்கள்